மதுரையில் நடக்கும் முருகன் மாநாட்டிற்கு தயவு செஞ்சு செல்ல வேண்டாம்னு இந்த உண்டியல் குலுக்கி கம்யூனிஸ்டுகள் மேடை போட்டு சிவப்பு கலர் கொடியை கட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க திண்டுக்கல்ல. அங்க வந்த ஹிந்து முன்னணியினர் வந்து கம்யூனிஸ்டுகளை அடித்து விரட்டி துரத்தி அடிச்சிருக்காங்க. அந்த சம்பவம் தான் இப்போது திண்டுக்கல்ல ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு அங்கு வந்த ஹிந்து முன்னணியினர் வந்து அந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு கம்யூனிஸ்ட் மற்றும் மற்ற இதர இடதுசாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய ஹிந்து முன்னணி நிர்வாகியை வந்து அதாவது சக்திவேல் மற்றும் ஒரு முத்துராமலிங்கம் போன்ற பாஜகவுடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் மற்றும் ஹிந்து முன்னணி அமைப்பினர் எல்லாரையுமே அங்கு உள்ள கம்யூனிஸ்ட் குண்டர்கள் வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்திருக்கு. முக்கியமாக மதுரையில் நடக்கும் முருக பக்தர் மாநாட்டிற்கு பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என்று தாடிக்கொம்பு பகுதியில் தெருமுனை பிரச்சாரம் செய்த கம்யூனிஸ்டுகளை தட்டி கேட்ட ஹிந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் வினோத் தாக்காரே மற்றும் ஒன்றிய தலைவர் திரு சக்திவேல் அவர்களை கம்யூனிஸ்ட் குண்டர்கள் வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதனால அங்கே ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாயிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து முன்னணி நிர்வாகிகள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஹிந்து முன்னணி நிர்வாகிகள் பாஜகவினர் அங்கே திண்டுக்கல்ல உள்ள அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி குவிஞ்சிருக்காங்க. அங்கே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வந்து உண்டாயிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக கம்யூனிஸ்டுகளை தெறிக்க விட்டு ஓட விட்டுருக்காங்க நம்ம பாஜக மற்றும் ஹிந்து முன்னணி நண்பர்கள். அதற்கு பதிலடியாக கம்யூனிஸ்டுகள் வந்து நம்ம ஹிந்து முன்னணி நிர்வாகிகளை தாக்கியிருக்காங்க. தற்போது அங்கே பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.